ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்துப்பா நம்ம வீட்டில் வந்து வெங்காய பச்சி தான் போட போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நீங்களும் வீடியோக்குள்ளே. இப்போ வெங்காய பச்சிக்கு தேவையான 3 பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி ஒத்த ஒத்தையாக தான் இப்போ வெங்காயத்துக்கு வந்து நம்ம வெங்காய பச்சிக்கு திண்டுக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம உதிரியாக இப்படி இந்த இதில் போட்டுக்குருவோம். இப்படி ஒத்தையாக தான் இருக்கணும் எல்லா வெங்காயமே. நம்மளுக்கு வந்து இதாகவே இருக்கக்கூடாது. நம்ம தயிர் வெங்காயத்தில் இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒத்த பீஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெங்காய பச்சி வந்து ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு வந்து நல்லாவும் வரும். இப்போ இந்த வெங்காயம் போண்டா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்குருவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலைப்பா, அதையும் போட்டுக்குருவோம். இதுக்கு தேவையான கொத்தமல்லி, அதையும் போட்டுக்குவோம். இப்போ 200 கிராம் வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, நம்ம வெங்காய பச்சி போடுறதுக்கு. அதையும் கொட்டிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உரப்புக்கு தேவையான பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒன்று, இருந்தாலும் தனி மிளகா அப்படி லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம பச்சை பொடின்னு கேட்டாவே உங்களுக்கு இப்படிலாம் கலந்து தான் வச்சுருப்பாங்க கடையில். இது நம்மளாக கலக்கிறனால உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் தெளிவாக. நம்மளை வந்து கடல மாவு வந்து ஒரு வாயு பிரச்சனை தான்ப்பா, அதனால உங்களுக்கு வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதுக்கு தேவையானது இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி தொளிச்சு லைட்டாக பிணைஞ்சிக்கிறோம்ப்பா. இதுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் தான் போடணும், நான் இன்னும் போடலை. இப்போ தண்ணி ஊற்றி இப்படி கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சிக்குவோம். முதலே நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றக்கூடாது, எல்லா தண்ணியும் ஊற்றினா நம்மளுக்கு தண்ணியாக போயிடும். லைட்டாக தொளிச்சு தான் பிணையணும். ரொம்ப தண்ணியாக போனால் உங்களுக்கு குழன்னு ஆயிருப்பா. உங்களுக்கு தனி மிளகா அப்படி தான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இனிமேல் தான் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் லைட்டாக கலப்பேன் நான். ஃபுட் கலர் வந்து எடுத்துருக்கேன்ப்பா, அதை வந்து லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்குருவோம். ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது கலரு, லைட்டாக இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம். போட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்குருவோம். நம்ம 1 ஸ்பூன் தானே உப்பு போட்டோம், அதனால நம்ம உப்பு இருக்கா என்னன்னே செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ லைட்டாக மட்டும் நம்ம தண்ணி தெளிக்கணும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிக்கணும். ரொம்பவும் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது, நம்ம எடுத்து போட உங்களுக்கு கைக்கு வரணும்ல, அதுக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறணும்ப்பா. வெங்காயம் வந்து இப்படி உதிரியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இதில் இஞ்சி கூட போடலாம், நான் இஞ்சி வந்து இன்றைக்கி போடலை. நான் வெள்ளைப்பூடு கூட நம்ம நறுக்கி குட்டியாக போட்டுக்கலாம்ப்பா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம உப்பெல்லாம் இருக்கணும்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ நம்ம போட்ட உப்புன்னு வந்து உங்களுக்கு பத்தாதுப்பா, உரப்பு வந்து நம்மளுக்கு இந்த உரப்பு போதும். இதுமாரி உரப்புலாம் போடக்கூடாது, குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்கள்ல. நான் இந்த உரப்பு போதும், உங்களுக்கு வேணால் நீங்கள் உரப்பை கம்மி பண்ணிக்கலாம்ப்பா. ஏற்கனவே இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதில் உப்பு பத்தலை, அதனால் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பெருங்காயத்தெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போடுறோம். பெருசீரகம் ஏன் போடுறோன்னா நமக்கு வந்து நல்லா செரிமானத்துக்கு நல்லா இதாக இருக்கும், அதுக்காக இந்த பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். இப்போ பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா அப்படி பிணைஞ்சிக்கிடுவோம். நம்ம இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதுக்குமே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து போடையில் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வரும், நல்லாவும் இருக்கும். இது சோடா மாவுலாம்
போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம்ப்பா. ஆனால் நான் போடலை. நம்ம சோடா மாவு வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோடா போட்டால் நல்லா மெதுவாக இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் சோடா மாவுலாம் போடலை. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம போடையில் பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிணைஞ்சு வைக்குங்கப்பா நீங்களும். இப்போப்பா நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சு கையெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையிலலாம் எடுத்து போடுறதில்லப்பா. நம்ம இந்த கரண்டியில் தான் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வடையை போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒரு சட்டியில் 4 வடை போட்டுக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வெங்காய வடை வெந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ வந்துப்பா நம்ம வந்து இப்போ பரட்டி விடக்கூடாது. இந்த நேரத்தில் லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும். நம்மளுக்கு கறியிறவும் கூடாது. கடையில் போடுறதோட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக பரட்டிக்கிடுவோம். ரொம்ப விட்டாலும் நம்மளுக்கு கறி இரும்ல, அதனால் லைட்டாக நம்ம பரட்டிக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்களா, அந்த ஒத்தையாக போட்டனால அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உதிரவும் உள்ள பார்த்திங்களா, ஒத்தையாக தான் நறுக்கிறோம். நம்ம தயிர் வெங்காயத்துக்கு மாதிரி குச்சி குச்சியாக நறுக்கிக்கிறணும். நம்ம ரொம்ப மொக்கையாக நறுக்குனா நம்மளுக்கு பார்க்கவே நல்லாவே இருக்காது. ரொம்ப வேகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ இதையும் நம்ம பரட்டி இப்படி போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பரட்டி வெங்காய வடைக்கு வேக வச்சுட்ருங்கப்பா. இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேகட்டும், நம்ம வேகவும் பார்த்துக்குவோம். அது எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்களா, கறியிடக்கூடாது நம்மளுக்கு. இந்த வெங்காயம் நம்ம குச்சி குச்சியாக நறுக்கி போட்டது எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. வெங்காய வடைக்கு கடையில்ப்பா கையில் உருட்டி போடுவாங்க. ஆனால் கையில் உருட்டலை. இந்த கரண்டியில் அள்ளி ஊற்றிலாம் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு வெங்காயம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். அதுக்காக தான் இந்த கரண்டியை வச்சு நான் அள்ளி ஊற்றிருக்கேன். அந்தளவுக்கு வெங்காயம் வடை டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நோம்பு கொஞ்சி வச்சு நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு இந்த மாதிரி வடை போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும். எங்கள் வீட்டில் வெங்காய வடை போடுறோம் தான் நாங்கள் இப்படி தான்ப்பா போடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்களோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து நம்ம ஏற்றி விட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். நல்லா வேகட்டும். வெங்காயம் பார்த்தீங்களா பல குச்சி குச்சியாக தெரியுதுன்னு, எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்களேன். இன்னும் நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து சிம்மில் வச்சனாலும் வேகலை. நம்ம திருப்பி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களாப்பா. அடுப்பை இப்போ கூட்டி தான் வச்சுருக்கேன், நான் சிம்மில் வைக்கலை. இதில் கருவேப்பிலை வேணாலும் மேலே போட்டு விடலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம்ல, அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போ வெங்காயம் வடை நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதுக்கு மீறி நம்ம அடுப்பில் வச்சோம்னா நமக்கு வந்து கறி போயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் வந்து கருவை விடக்கூடாது. இப்போ லைட்டாக அப்படி செவக்க வச்சுக்கிறணும். இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கிடுவோம்ப்பா. எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்குருவோம்.
இப்போ வெங்காயோடையே போட்டிருக்கோம்ப்பா. அந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக அவ்வளோ அழகாக இருக்கும். வெயிலா நீங்களும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம். உடனே வந்து திண்டக்கூடாது. இப்போ லைட்டாக இப்படி ஒன்றோட ஒன்று சேராமல். ஏன் நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கோம். நான்ஸ்டிக்கில் போடையில் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ சட்டினா கூட உங்களுக்கு கருகும். பழைய சட்டினா கருகாது, புது சட்டியாக இருந்தால் கருகும். அதனால தான் நான் வந்து நான்ஸ்டிக்கில் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வேகட்டும்ப்பா. நம்ம எடுக்கையில் பார்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயம் வடை வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பில் வந்து சிம்மில் வைக்கலை. சிம்மில் வச்சா நம்மளுக்கு வேகிறதுக்கு லேட்டாகும். இதை வந்து பரட்டி போட்டுக்குருவோம். நல்லா வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா எல்லாவோடையும் நல்லா வேகட்டும்ப்பா. நம்ம எடுத்துகிட்டு பார்த்துக்குருவோம். இப்போ வெங்காய வடை நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இதே மாதிரி நீங்களும் போட்டு எடுங்கப்பா. அடுப்பையும் அமர்த்திட்டோம். இப்போப்பா நம்ம வீட்டில் சுவையான வெங்காய வடை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி வெங்காய வடை போட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வீட்டில் பார்ப்போம். பாய்.